இப்ப ரீசென்ட்டா டைம்ல வாராகி அம்மனோட முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல, முன்னாடிலாம் இல்ல. இப்ப ரீசென்ட் டைம்ல அதிக பேர் வழிபடுறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அத எப்படி பார்க்குறீங்க? ப்ராப்ளம்ஸ் அது அவ்ளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஃபேஸ் பண்றாங்க. ஆனா இப்ப ரீசென்ட்டா என்னன்னா, அம்மா மேல பயம் இல்ல. ம். அது எல்லாரும் வந்து கிளியர் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஐயோ! அப்படிடா அப்படிடான்னாங்க. ஆனா இப்பலாம் அப்படி இல்ல. இப்ப சோசியல் மீடியா வந்து நெறைய அவேர்னஸ் ஆக்கிருச்சு. இப்ப எல்லார் வீட்டுக்கு வீடு இப்ப நாங்களே எப்படின்னா, நான் ஒரு ஆள் இப்ப. இப்ப எனக்கு பின்னாடி வந்து 10 பேர் கேங் ஆயிட்டோம் நாங்க. ஒட்டுக்கா வர ஆமா. சோழிங்கநல்லூர்ல ஒரு 10 மெம்பர்ஸ் இப்ப வந்து கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த அம்மா எனக்கு கையெல்லாம் உதறுது. எனக்கு சொல்ல வார்த்தை இல்ல. நான் 3 மாசம் உட்காந்து கும்பிட்டேன். எனக்கு நெறைய இது தவிர்த்து நெறைய எனக்கு வெளியலாம் பிரச்சனை இருந்துச்சு. எங்க போனாலும் நான் நெனச்சுட்டு தான் போவேனே. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க அப்டின்ற ஒரு இதுல தான் நான் போவேன். போனா எனக்கு எல்லாமே நடந்துரும். எனக்கு பெரிய ஆபத்து இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எனக்கு அங்க போ வேண்டிய நெலைம வந்துச்சு. நான் அந்த அம்மாவ வேண்டிக்கிட்டு போனேன். நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்ன உள்ளேயே உடல. நீங்க உங்களுக்கு வேலை இல்லம்மா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு. எனக்கு எல்லாமே அந்த அம்மா தான். அந்த அம்மா இல்லன்னா இன்னைக்கு நான் கிடையாது.